My dear madams and sir and parents, பாலா ரொம்ப எனக்கு பிடிச்ச தம்பி. ஏன்னா பிகாஸ் ஒரு ஏழ்மையிலேருந்து வந்து இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்தை எத்தனையோ பேர் நான் அடையிற நேரத்தில் தான் சம்பாதிக்கிறத முழுக்க சமுதாயத்துக்கே செலவு பண்ணிகிட்ருக்காரு. திரும்ப நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள தொடவே யோசிப்பாங்க. இறக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆம்புலன்ஸ் கொடுத்து அவர் பண்ணிகிட்ருக்கிற மிகப்பெரிய சம்பாதி. பிகாஸ் இது நாட்டு ஒரு செப்பாரி பண்ணல, அவர் ஏழையாக இருக்கும் போதே சம்பாதிச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அதுதான் மிகப்பெரிய கிரேட் பாலா. ரொம்ப பிடிக்கும். 3 இயர்ஸாக நான் மெசேஜ் போடுவேன், நான் பேசுவேன், அவர் வேறு பாரு அப்படியே அடுக்கு வந்து 3 இயர்ஸாக இருந்து வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாலா. அண்டு 1+1 சொல்லுவாங்களே, இவர் வந்து கூட வினோத்தை கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ வினோத் ரொம்ப சரியா ஜஸ்ட் போத் ஆஃப் தம் லைக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வினோத் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாலா. ஸோ பேரண்ட்ஸ், எங்களை நிறைய செலிப்ரிட்டியை கூப்பிடுறது எங்களால் முடியும். பட் இருந்தாலும் இவங்கள மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கும் நன்மை, எங்கள் குழந்தைகளுக்கும் இவங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால் தான் பாலாவை கூப்பிட்டோம். தேங்க்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, சூப்பர். எப்பயுமே இந்த ஸ்கூலை பற்றி எனக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் இங்கே பக்கத்தில் தான், பல்லாவரம் தான். ஸோ இப்போ போரூர் வரும்போது இந்த பக்கம் தான் நான் போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் காலையில் 8:30 மணிக்கு டிராஃபிக்கை தாண்டவே முடியாது. என்னடா இது புரியலையே, ஏதாவது ரேஷன் கடையில் ஏதாவது புடவை கூட தராங்களா, இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஸ்கூலுன்னாங்க. பயங்கர க்ரௌடாக இருக்கும். சரி, அப்போயே உள்ளே வரணும்னு பார்த்தேன், அதுக்கான சூழல் அமையலை. கடந்த 3 வருஷமாக சரி ஏதாவது சாரும் கேட்பாங்க, கடைசியில் ஏதாவது கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஆகிடும், நான் எங்கேயாவது வெளில மாட்டிப்பேன், ஏதாவது ஷூட்டிங் கீட்டிங்கில் மாட்டிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டியும் சரி ஓகே கன்ஃபார்ம் வரேன்னு பார்த்தா டக்குன்னு டேட் வேறு மாறிடுச்சு கடைசி டைமில். சரி இந்த வாட்டி எப்படியாவது வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இல்லை, ஏதோ கருப்பு படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர கேலப்பாக ஜாலியாக அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் வந்து சார், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் புஷ்பவன குப்புசாமி பாட்டு போட்டு தான் ஆடுவோம். இங்கே என்னடா பசங்க புஷ்பா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க பயங்கரமாக. ஏன்னா அந்த காலம்லாம் கிடையாது, இப்போ தான். ஸோ நான் மட்டும் தான் இன்றைக்கி வரதா இருந்துச்சு. சரி ஓகே, நான் இவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் இது மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறேன் வரியான்னு கேட்டேன். கண்டிப்பாக நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இது வந்து நீங்கள் இவ்வளோ பசங்களுக்கு இவ்வளோ சீட்டு போடுறது கூட மேட்ரு இல்லை சார், அடிக்கிற வெயில கோட்டு போட்டு நிற்கிறீங்க பாருங்கள், அதுதான் சார் எனக்கு பெரிய மேட்ரு. ரொம்ப அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த எல்இடி இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஃபினாலே பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவ்வளோ சூப்பராக இதை ஏற்பாடு பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே போட்டிருக்க இந்த செட்டை விட டீச்சர்ஸ் போட்டிருக்க நகை செட்டு தான் இன்றைக்கி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம் சார், டீச்சர்ஸை பார்க்கும்போது எனக்கே டவுட் ஆகிடுச்சு, ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இல்லை காது குத்து ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 தட்டு இருந்தால் அண்ணனுக்கே என் மடியில் உட்கார வச்சு காது குத்திடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அற்புதமாக ஒரு செமையாக சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் அங்கே சார் ஒருத்தர் சொன்னார், என்ன சார் 1 கிலோ நெய் வாங்கினா 100 கிராம் நெய் ஃப்ரீ தர மாதிரி இவரையும் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்காக அண்ணன் பேசுவார், ஒரு பெரிய கைத்தல கொடுங்க அண்ணனுக்காக. தேங்க்யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்ரீ கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 10th ஆனுவல் டே. ஆமாம், 10 வருஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டேஜை பார்க்கும்போது யோசித்தேன், அதான் நானும் பாலாவும் பேசிக்கணும். தளபதி பட ஆடியோ லான்ச் மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் இவ்வளோ பேர் ரன்னர், இந்த பக்கம் இவ்வளோ பேர் லைட் செட்டப்பு, இவ்வளோ பிரம்மாண்டமாக ஸ்டேஜ். நான் ஏறி நின்னா கொசு மாதிரி தெரிய வேண்டாம் பாலா அப்படின்னு. ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்டேஜ். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களாம் வந்து நாங்களாம் வந்து சும்மா ஒரு 2 லைன் சொன்னாலே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய பாட்டுக்கு அவ்வளோ பெரிய டான்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்டெப்பு மாறாமல் ஆடினாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுத்துருங்க. அவங்கள டீச் பண்ண ட்ரைனர் இருப்பாங்க, அவங்க டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குமே என்னோட விஷஸ் டீச்சர்ஸ் தான். பார்த்தீங்களா, அவங்க தான் இதில் முக்கிய நத்திரமா பசங்க ஆடும் டீச்சர்ஸ் கீழே ஆடுவாங்க. ஆமாம், அவங்க போராடுவாங்க பாவம் கீழேன்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாலா கூட வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. ஐயோ எனக்கு தான் ஹாப்பி. அதை தாண்டி இருக்கிறதுலே இந்த ஸ்கூல் பசங்களுக்கு இருக்க மிகப்பெரிய கஷ்டம் எது தெரியுமா? என்ன பாலா? மார்க் கம்மியானா கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த பிடி பீரியட் மேக்ஸ் டீச்சர் கடன் வாங்கினா கஷ்டப்படுவாங்க பாருங்க, அதுதான் பசங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை தயவுசெய்து ஏதாவது சால்வ் பண்ணி வச்சிருங்க. பிடி சார், நீங்க விட்டுருவீங்களா மேக்ஸ் சூப்பர் சொல்லி பிடி கூட்டு போயிடுங்க. சூப்பர். சனிக்கிழமை ஹாஃப் டே எல்லாம் வைக்கிறீங்களா? சனிக்கிழமை ஹாஃப் டே ஸ்கூல் அதெல்லாம் இருக்கா இல்லையா? இல்லையா? எப்பயாவது இருக்கு, அது தேவை, அதெல்லாம் ஓகேவா? எப்பயாச்சும் தானே இருக்கு, அப்புறம் என்ன
சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இவங்கெல்லாம் ஜாலியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே, நம்ம சின்னதாக அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமா? ஜாலியாக, எனக்கு ஆசையாக இருக்குது. சரி ஓகே டன். சின்னதா ஜாலியா? ஓகேவா, எனக்கு ஜாலியாக. இங்கே ஒரு பையன் வந்து கேட்டாப்ல. சரி ஓகேவா. சரி நம்ம வந்துட்டோம் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை கூட்டு வரலாமா? ஓகே, யாரை ஃபர்ஸ்ட் கூட்டு வரலாம்? தளபதியா? சூப்பர். சரி ஓகே, தளபதி அவர் குரல்ல வந்து பாலா வந்து சரி பேசுறதா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? 2 பேரை கூப்பிடலாம். நீங்க கேட்டுருங்க. தளபதி விஜய் சார் தளபதி கூப்பிடலாமா? fans இருக்கீங்களா? ஓகே, அடுத்து இன்னொருத்தரை கூப்பிடலாம். தல fans இருக்கீங்களா? எல்லாரும் ரெண்டு பேரும் வந்து நீங்க கூப்பிடுங்க, நான் கூட்டி வந்துறேன். தளபதி அவர்கள் குரலில் பாலா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. இது யாரு சொன்ன டைலாக்னு தெரியல நண்பா. சரி, எனக்கும் என் பசங்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரை கெடுத்து பழக்கம் கிடையாதுங்க. இந்த போரூர் போகிற வழியில் ஒரு எஸ்கேஐன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்க்கலாம். அந்த எஸ்கேஐக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா இன்டர்நேஷனல் ஃபுல் ஃபார்ம்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த எஸ்கேஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, என்ன சார்? சிறப்பான கலக்கலான பசங்க இங்கே தான் இருக்காங்க, அதுதாங்க ஃபுல் ஃபார்ம். ஆஹா, யாரு சொன்னதுன்னு தெரியல, லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது நண்பா. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு, ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் நடக்குமா? டேய் சின்ன பையா இருடா தம்பி, ஒன்னே சொல்றேங்க. வாழ்க்கையில யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? யாரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னா நம்மளுக்கு எதனா ஒண்ணே ஹெல்ப் பண்ண வரவங்க நம்மளுக்காக. இல்ல நண்பா, நீங்க கஷ்டமான ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கறான் பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல வைக்கும்போது மச்சான் சென்ட் மீன் அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ள இருக்க நண்பா நண்பி நீங்களே தேர்ந்தெடுங்க. கடைசியா ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லுங்க. என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது நண்பா. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பைத்தியக்காரன் பேச்ச கூட கேளுங்க, ஆனா உங்க குழந்தைங்களால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரங்க பேச்ச தயவுசெய்து கேட்காதீங்க நண்பா. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வினோத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. நீ பேசுறீங்க. ஏன்னா அவரை பத்தி சொல்லணும்னா பார்க்க தான் காமெடியா ஜாலியா இருப்பாரு. 13 நாடுகள், 23 விருதுகள், சமீபத்தில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இப்ப 2 மாஸ்டர் டிகிரி, இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. கண்டிப்பா வாங்கிடுவாரு. தேங்க்யூ சோ மச். பாய். தயவு செய்து பாலா சொல்றது கை தட்டாதீங்க, சொல்லி முடிக்கிட்டோம். உண்மையிலே அவரை பத்தி நிறைய பேசலாம். சரி, அடுத்து யாரை கூப்பிடலாம்? அடுத்து தலையை கூப்பிடலாம். ஓகே, ஆனா லைட்டா பேஸ் வச்சீங்கண்ணா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தல அஜித் சார். என்ன துபாயில இருந்து கார்லயே வர? ஓ சூப்பர். ஓகே, தல வந்துட்டார். ஹலோ, கண்ணாம்பூச்சி ரே கண்டுபிடி யாரு? என்ன ஸ்ரீ கிருஷ்ணா பசங்களா, தெரிக்க விடலாமா? அண்ணா சொல்லுங்க. சோறு போட்டாங்கன்னா அது அம்மா, குழம்பு ஊத்துனாங்கன்னா அது சின்னம்மா, இங்க வகை வகையா நகை செட்டு போட்டு நிக்கிறவங்க தான் அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ். அண்ணா சொல்லுங்க. ஒன்னு சொல்றேனே, சொல்லுங்க. இதை மட்டும் லைஃப்ல நல்லா எடுத்துக்கண்ணே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேட்கலாமா? கேளுங்க. திட்ட மாட்டீங்கல்ல? திட்ட மாட்டேன். நான் +2 படிக்கும் போது எங்க சார்ட்ட கேட்டேன், அடிச்சு வெள்ளம்ஸ்டாரு. என்ன கேள்வி? உங்ககிட்ட கேட்கலாம்ல? ஓகே கேட்கலாம். கேளுங்க. நீங்க மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு பையன் எல்லா சப்ஜெக்டும் எப்படி படிக்க முடியும்? இதை கேட்டா நான் திட்டுறாங்க. அது எப்படிங்க முடியும்? இது சூப்பர். இப்போ நீங்க ஏதாவது ஒரு வாய்ஸ்? நான் ஒரு வாய்ஸ் போட போறேன். இது வரைக்கும் நான் 10 வருஷம் விஜய் டிவிலேயே வாய்ஸ் பண்ணதில்ல. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? சரி ஓகே. ஏதாவது என்ன மாதிரியே கியூட்டா அழகா இருக்க ஒரு ஹீரோ யாரு? சத்தமா யாரு? பாண்டியராஜனா? அங்க ஒரு அளவுக்கு தாங்க எல்லாம் சொல்லிட்டேன் நானு. யாரு? ஒரு அளவுக்கு தான். சரி யாரு? சூர்யா சார் வாய்ஸ் பண்ண. ஏண்டா சூர்யா சார் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருப்பாரு. நானும் சூர்யா சார் ஃபேன். சூர்யா சார் ஃபேன் எவ்வளவு பேர் இருக்கீங்க? நானும் சூர்யா சாரோட ஃபேன். தம்பி பண்றப்பா, தயவு செய்து அப்படியே இருக்கணும். ஓகேவா? கான்ஃபிடன்ட் பண்றேன். சரி ஓகே வாங்க. தயவு செய்து சிங்கம் சாங் போடுங்க. சிங்கம் சாங் போடுங்க. சரி நீங்க வாங்க. மாசா கொஞ்சம் மாசா வருவேன். வாங்க 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 நீங்க வாங்க. He's a human tornado. Everybody listen. He's got the right decision. You cannot mess with him, not even with. ஒரு இலக்கிழங்கு செல்ல குட்டி. ஏங்க சூர்யா சார் மாதிரி மாசா வாங்க. தயவு செய்து வாங்க. வந்துருங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டா வரேன். சரி வாங்க வாங்க வாங்க. ஒரு மனுஷன் ஒரு கான்ஃபிடென்ட்டா வரேன். சரி வாங்க. He's got the right decision. You cannot mess with him, not even with the shadow. 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரி நீங்க வாங்க, நீங்க பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா. சார் என்ன சார்? இங்க பாருங்க சார், நான் சூர்யா சார், நான் சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன். தயவு செய்து அவர் மாதிரி பேசுங்க.
இருங்கயா, நானே வந்து ஏதோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் சூர்யா. கரஸ்வானன் சார் மைக்கு குத்துட்டு போறியான்னு கேட்குறாரு. நல்ல சூர்யா சார் மாதிரி நல்ல மாசா. எதை ஊத்துறா எப்படி எரியும் தெரியுமா? மண்ணெண்ணெய் ஊத்துறா மசம் எரியும், தேங்காய் ஊத்துறா தெளிவா எரியும், நல்லெண்ணெய் ஊத்துறா நல்லா எரியும். ஆனுவல் டேக்கு 4 மணிக்கே உட்காந்து பாரு, அடிக்கிற வெயில உடம்பு ஃபுல்லா எரியும். அண்ணா சூர்யா சார் மாதிரி பேசுற. ஓடு மீன் ஓட உரு மீன் வர காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு அடுத்த ஆளை கூப்பிடலாமா? வேற ஏதாவது டிஃப்ரெண்டா? இரியா ஐயா, இவரு வேற ஒரு பக்கம். சரி லாஸ்டா மாசா டைலாக். சிங்கத்தை டிவில பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, கூட்டுல பாத்திருப்ப, கறி தரமா வேட்டையாடி பாத்திருப்ப. ஆனா சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காங்களா? தெரிஞ்ச டைலாக்கா பேசுங்க. ஓங்கி அடிச்சா ஓட்டுற ரைட்டா. தம்பி அந்த செருப்பு கொஞ்சம் கைட்றா. இங்க வாங்கல. ஏதாவது லாஸ்டா அந்த மாசா பேசி முடிங்க. ஏதாவது என்ன சொல்லி கூப்பிட்டு? நான் எங்க கூப்பிட்டேன், நீ தான். சரி வாங்க பேசுங்க. ரோலக்ஸ். யாரு ஒரு தடவை யார் யார் யாரு? ரோலக்ஸ். ரோலெக்ஸா? போரூர் டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கான் அவன் ரோலெக்ஸா. சரி சூர்யா சாருக்கு அவங்க ஃபேன்ஸுக்கு சாரி சொல்லுங்க. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் சாரி, சூர்யா சாருக்கும் சாரி, மன்னிப்பு கேட்கிறேன், காலை தொட்டு மன்னிப்பு கேட்கிறேன். போதுமா? ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. தேங்க் யூ so much. சரி அடுத்து யாரு? அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன். கூப்பிடுங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் பாட்டா சூப்பர் வந்துட்டார். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சூப்பரா சமைக்க லாபட்டோ சார். சார் கார்த்திக் தீபம் குமுது வாச அகி ஒழுங்கு அடிக்கிருச்சு. நான் அம்மாட்ட போய் குமுதல் விளங்கலாம் குமுது மைக்குள்ள கமுது எங்க அம்மா உம்முது என்ன கம்மியாச்சு நல்லா கம்பி வச்சேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்களா ஹாப்பி என்னாச்சு? ஐயோப்பா சார் அங்க பாருங்க சார், அந்த மேடம் எனக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், மேடம் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற மாதிரி உங்களே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்க பேரன் உங்களை மாதிரி தான் இருப்பாரா? பேரடா? இல்ல சார் பக்கத்து வீடா அம்மாவோட. எனக்கு வயசு கம்மியாகுது. இல்ல கண்டிப்பா. சரி ஒரு பாட்டு மட்டும் பாடலாமா? ரெடியா? என்ன பாட்டு பாடலாம்? ரெடி. மச்சான் மல்ஜம் செம்மையா சூப்பரா நச்சின்னு. இல்ல சார் இப்போ பசங்களுக்காக பேசணும் இல்லையா? இந்த பேரண்ட்ஸ்க்காக ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. அனல் மேலே பனித்துளி கல்யாணம் பண்ணா போதக்கூலி மேரேஜ் ஒரு தலைவலி மாமியார் கொடுப்பாங்க மனவலி நாத்தனார் போடுவாங்க வீண் பலி கல்யாணம் ஒரு நெஞ்சு வலி 2 மாசம் ஸ்கூல் விட்டு ஸ்கூல் திறக்கிறதே ஒரே வழியா. எல்லாம் விட்டு பாலா திரும்பி சொல்றேன், என்ன ஸ்டேஜ்ல வச்சு இப்பெல்லாம் பேசாத. நான் ஒரு கல்யாணமானவன், கல்யாணம் பண்ணா போதக்குழி, கல்யாணம் பண்ணா அப்படி ஆயிடும். என்ன புரியலையே? ஒரு ஷேர் பண்றேன், எல்லாருக்குமே தெரியும். ஒய்ஃப் பேர் ஐஸ்வர்யா. ஸ்கூல்ல எனக்கு ஒரு லவ் இருக்குது, ஷேர் பண்ண போற இடத்துல. ஐயோ பசங்க படிக்கிறதே சொல்லக்கூடாது. ஆமா வேணான்றா. சரி ஓகே டன். ஓகே நான் ஒண்ணே சொல்றேன். அடுத்து அவங்கள்ட்ட 2 வயசு என்னென்ன கேட்கறேன்னு கேட்கலாம். சரி என்ன வயசு? 2 பேர் யாரை கூப்பிடலாம்? எஸ்டிஆர் சார். சூப்பர். எஸ்டிஆர் கூப்பிடுங்க. எஸ்டிஆர் சார் ப்ளீஸ் சார். ஆஹா ஏங்க ஒரு நிமிஷங்க. டேய் வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல, ஆனுவல் எக்ஸாம்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றன்றத முக்கியம். இங்க பாரு என்ன ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் தப்பான வழியில போய் மைண்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அந்த லவ் அப்படி இப்படி ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒன் சைடு லவ் தோத்துரும், 2 சைடு லவ் தோத்துரும். ஃபெயிலியர் ஆகாத ஒரே லவ் செல்ஃப் லவ் தாங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னடா உனக்கு செல்ஃப் லவ் சார் சொல்லிட்டீங்களா? அப்புறம் கண்டிப்பாங்க ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ so much. பாய்ங்க. தேங்க் யூங்க. பை. தேங்க் யூ சார். லாஸ்டா அடுத்தது நிறைவா எனக்கு பிடிச்ச தலைவர், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர், அள்ளி கொடுத்த டான்ஸா டான்ஸ் ஆடணுமா? டான்ஸா? சரி இந்த வாய்ஸ் பேசிட்டு டான்ஸ் உங்களுக்காக. வாய்ஸ் பேச ஆடுவார். லாஸ்டா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாய்ஸ் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்க பேசியிருந்தா அப்படி சொல்லி பார்ப்போம். என்ன இல்ல சார், இந்த நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணா கோடி அத்தனை தான் குழிக்குள்ள புதைக்கிறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ so மச். நன்றி. லவ் யூ. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஏதாவது பசங்களுக்கு மோட்டிவேஷனாக பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க ஏதாவது படிக்க மாட்டாங்க, மோட்டிவேஷனாக பேசுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் ஒரு கதை மட்டும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நான் கூட இருந்து பார்த்த கதை. நான் 10th படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவரும் இப்போ இப்படி தான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பார்.
ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறது பெரிய விஷயம். ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பார். ஸ்கூலில் லாஸ்ட் எக்ஸாம் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 200 சில்லற மார்க் எடுக்கிறாரு. உடனே அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, தம்பி நீ 400க்கு மேலே மார்க் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், சொந்தக்காரங்களாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, எப்படியா 400க்கு மேலே மார்க் எடுத்து நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, ரொம்ப தலைகாட்ட முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கல, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்காரு. பாக்கி அந்த ஸ்போர்ட்ஸ் தான் விளாண்டுருக்காரு. ஆனால் அந்த படிக்கிற 3 மணி நேரமும் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு எக்ஸாம் வந்திருக்கு, எழுதியிருக்கிறாரு. எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு இன்னிலேருந்து பயம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 9 மணிக்கு ரிசல்ட்னா 8:50க்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே. என்னென்னு பார்த்தா உங்கள் பையன் 419 மார்க் எடுத்திருக்கானோன்னா அவங்க வீட்டில் பயங்கர ஹாப்பி. பரவாயில்லையே 419 மார்க் எடுத்திருக்கானோன்னா சரி இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்கு போனோன்னே மாலை எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மாலைன்னு கேட்கும்போது உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீ தான் ஸ்கூல் டாப்பராச்சே. ஸ்கூல் டாப்பரா? 419 மார்க் டாப்பரா? 419 இல்லைப்பா, 419 இல்லை 490, 490 நீ தான் டாப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறவங்க முக்கியம் இல்லை, படிக்கிற ஒரு கொஞ்சம் நேரம் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வேறால, அந்த பையன் நான் தான். ஸோ என் லைஃப்பில் நான் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கினேன் என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நான் எந்த அறிவும் இல்லாத என்னாலே 500க்கு 490 எடுக்க முடிஞ்சதுன்னா என்னை விட அறிவுலையும் திறமையும் அழகலையும் அதிகமாக இருக்க இவ்வளோ பசங்க வேறு லெவலில் வருவாங்க. இப்படி ஒரு அற்புதமான பசங்களையும் அற்புதமான மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த கரஸ்பாண்டன்ட் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். நான் வந்து நீ சொல்லலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 495. ஆமாம், +2ல 1200க்கு. அப்படியா? 490 சும்மா சொன்னேன். +2ல தான். சூப்பர், சும்மா சொன்னேன். ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க ஐயா. நீங்கள் வாங்க ஐயா. டான்ஸா என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? வாங்க வாங்க சார். இல்லை ஒரு நிமிஷம், இந்த டான்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண டீச்சர் யார், அவங்க ஏதாவது இருக்காங்களா? அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. யார் அவங்க? அகிலா. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. சூப்பர் சிங்கர் அருணா பார்த்துருப்பீங்க, அவங்களோட சிஸ்டர் அகிலா. அது மாதிரி இந்த ஸ்கூலில் டிரைவர் பிரதர் எனக்கு ஒரு தெரியும், லோகேஷ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், லோகேஷ் பிரதர். ஆமாம், இந்த மாதிரி நிறைய ஸ்கூலோட நானும் தொடர்பில் தான் இருக்கேன். ஸோ இங்கே டான்ஸ் டீச்சர் யார்? அகிலா அகிலா யாரியா டிஜே? அகிலா சம டைமிங் இருக்கா போல. ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, அவருக்கு ஆசையை நிறைவேற்றலாம். ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒருத்தது மாறானே, திருத்திட போறானே, கழுக்கலுமா தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, அங்கனா மனபங்கனா வெறித்தனமா வைபாபலாமா, கச்சேரி, தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விழுந்து வச்சு கொண்டாடலாமா, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே. ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம்.